எல்லோருக்கும் வணக்கம். நான் தில்லைக்குமரன். தமிழ் அக்ரோபனர் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனலில் 4000க்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அவங்களில் நிறைய பேர்த்துக்கு என்ன யார் அப்படின்னு தெரியும். இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வரவங்களுக்கு தான். நான் ஒரு ஐடி ப்ரொஃபஷனல், கிட்டத்தட்ட 17 வருஷமாக ஐடியில் ஒர்க் பண்ணிவிட்டு 2015 விவசாயத்தை முழுமையாக நான் பண்ண ஆரம்பித்தேன். இப்போவும் ஒரு சிறிய அளவில் விவசாயத்தை தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கேன். இந்த சேனலை நான் எதுக்காக ஆரம்பித்தேன், இந்த சேனலில் என்ன மாதிரியான விவசாய தகவல்களை நான் கொடுத்துருக்கேன் அப்படின்றத நீங்கள் சேனலில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். நாம் நம்மளோட விவசாய பண்ணையில் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட், அதாவது சொட்டு நீர் பாசனம் நம்ம எப்படி போட்டோம், போர்வெல் எப்படி அமைச்சோம், கிணத்தை எப்படி புதுசாக புனர் அமைச்சோம், அதாவது கிணத்தை ஒரு 15 அடி இருந்த பாறையை நம்ம வெட்டி எடுத்தோம், லோ காஸ்ட்டில் எப்படி ஃபென்சிங் போடுறது, நம்மளோட கோழி பண்ணைக்கு நம்ம எப்படி ஃபென்சிங் போட்டிருந்தோம், தென்னை எப்படி நடவு செய்கிறது, விவசாயத்திற்கான இலவச இபி கனெக்ஷனை எப்படி அப்ளை பண்ணுறது, தற்கால இபி கனெக்ஷனை எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது, ஒரு தரிசு நிலமாக இருந்த ஒரு இடத்த எங்கள் அப்பா எப்படி தங்கம் விளையும் பூமியாக மாற்றினாங்க அப்படின்றதையும் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறமா வீடு வாங்கலாமா, விவசாய நிலம் வாங்கலாமா, வீட்டு மனை வாங்கலாமா, இல்லை விவசாய நிலம் வாங்கலாமா, அதுக்கு நாம் போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டு சரியாக இருக்குமா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் டிஸ்கஸ் பண்ணி நிறைய வீடியோக்களை போட்டிருப்பேன். நாங்கள் எங்களோட பண்ணையில் முதல்ல மல்லிகை நடவு செஞ்சுருந்தோம். ஏன் அப்படின்னா, எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா தோவாளை அப்படின்னு சொல்லிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ஊர். அங்கே ஒரு பெரிய மலர் சந்தை இருக்குது. என்னுடைய தாத்தா காலத்துலேருந்தே பூ விவசாயம் பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் நாங்கள் அந்த மல்லிகை விவசாயத்தை பண்ணோம். அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணும்போது தான் 2016 வறட்சி, அதாவது இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாடு மட்டும் இல்லை, கேரளா, இலங்கையில் கூட பயங்கரமான வறட்சி இருந்துச்சு. அதனால் அந்த பயிர்கள்லாம் பட்டு போச்சு. ஸோ அதெல்லாம் கூட ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், போய் பாருங்கள். நீங்கள் புதுசாக ஒரு விவசாய நிலத்தை வாங்க போகிறீங்கன்னா அதுக்கு தேவையான சட்ட ஆலோசனைகளும் அதில் சொல்லியிருப்பேன். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் ஒரு செக்லிஸ்ட் மாதிரி பார்க்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருப்பேன். சமீப காலமாக 2-3 வீடியோக்கள் நான் போட்டிருப்பேன். அதாவது மதுரை மலர் சந்தையை விசிட் பண்ணி அங்கே இருக்கிற வியாபாரிகள்கிட்ட பேட்டி எடுத்து அந்த பேட்டிகளை நான் பப்ளிஷ் பண்ணியிருப்பேன். அதே போல் மதுரையில் இருக்கிற ஒரு முக்கியமான மலர் சந்தை வளையங்குளம் மல்லிகை மலர் சந்தை, அங்கேயும் போய் அங்கே இருக்கிற வியாபாரிகள்ட்டையும் அதை சுற்றி இருக்கிற விவசாயிகள்ட்டையும் நான் பேட்டி எடுத்திருந்தேன். அதையும் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அதையும் பாருங்கள். இந்த சேனலை மேற்கொண்டு அடுத்தபடியாக எப்படி எடுத்துகிட்டு போகலான்ற ஐடியா எனக்கு இருந்தாலும் நீங்கள் உங்கள் சைடில் இருந்து நிறைய விஷயங்களை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா நம்மளோட கான்டாக்ட் நம்பர். விவசாயம் சம்மந்தமான தகவல்கள் இல்லை ஆலோசனை எதாவது வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணும்போது உங்களோட பேர், நீங்கள் எங்கேருந்து தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன மாதிரியான தகவல் தேவை, எல்லாத்தையும் ஒரு டீட்டெயிலாக ஒரு மெசேஜாக அனுப்புங்க. அப்போ தான் என்னால் அதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சரியான தகவல்களை கொடுக்க முடியும். நீங்கள் ஒரு விவசாயியாக இருந்தாலும் சரி, இல்லை விவசாய நிலம் வாங்க போகிற ஒருத்தராக இருந்தாலும் சரி, இல்லை விவசாய பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய ஒரு வியாபாரியாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்னை ரீச் அவுட் பண்ணலாம். அதே போல் இந்த சேனலுக்கு ஏதாவது சஜஷன் சொல்கிறீங்க அப்படின்னா, அதாவது இந்த மாதிரியான வீடியோக்கள் போட்டால் இன்னும் பயனுள்ளதாக இருக்கும், இந்த மாதிரியான இடங்களுக்கு போய் இன்டர்வியூ பண்ணிங்கன்னா அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதையும் கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் மூலமாக கூட அந்த தகவலை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். கண்டிப்பாக இந்த சேனல் ஒரு விவசாயம் சம்பந்தமான ஒரு தகவல்களை பகிர்ந்துக்கக்கூடிய ஒரு தளமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வாங்க எல்லாரும் சேர்ந்து பயணிக்கலாம். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.